Hello friends, welcome to Learners Forum. Last video la நம்ம Laplace transform based பண்ண GATE questions பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து GATE ME 2021 பேப்பர்ல இருந்து இருக்கிறது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அண்ட் அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாப்லாஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அதாவது எஃப் ஆஃப் டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ் பிளஸ் த்ரீ டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒன் இன்டூ எஸ் பிளஸ் டூ. ஸோ இதுல இருந்து நம்ம எஃப் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிற வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ அப்படிங்கும்போது இது நமக்கு இனிஷியல் வேல்யூவை இண்டிகேட் பண்ணும். ஸோ இனிஷியல் வேல்யூ தியரமை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பார்க்கலாம். ஸோ இனிஷியல் வேல்யூவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ் பிளஸ் த்ரீ டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒன் இன்டூ எஸ் பிளஸ் டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டா எஸ்ஸோட வேல்யூ நம்ம இன்ஃபைனைட்னு போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு இன்ஃபைனைட்டா மாறிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ப்ராப்ளமை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத ஸோ எஸ் டென்ஸ் டு ஒன் பை ஜீரோ அப்படின்னு கூட நம்ம இன்ஃபினிட்டியை எழுதிக்கலாம். இதில் எஸ் அண்ட் ஜீரோவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஜீரோ டென்ஸ் டு ஒன் பை எஸ். ஸோ எங்கெல்லாம் நமக்கு ஒன் பை எஸ் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ நம்ம ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலும் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ்ல ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ இப்போ நம்ம ஸோ எஸ்ஸை நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஒன் பிளஸ் த்ரீ பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில எடுத்துக்கலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் இன்டூ ஒன் பிளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ் பிளஸ் டூ எஸ் பிளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எஸ் பிளஸ் டூ அப்படின்னு இங்கே கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம்ல நம்ம எஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன் பிளஸ் செகண்ட் டேர்ம் த்ரீ பை எஸ் பிளஸ் தேர்ட் டேர்மா டூ பை எஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இங்கே நியூமரேட்டர்ல நமக்கு எஸ் இன்டூ எஸ் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் ஒன் பை எஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் ஒன் பை எஸ் இருக்கோ நம்ம ஜீரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு ஜீரோ ஆயிடும். அண்ட் டினாமினேட்டர்ல இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைச்சிரும். which is equal to remaining 1 plus 0 1 divided by 1 plus 0 so 1 which is equal to 1. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இனிஷியல் வேல்யூ எஃப் ஆஃப் ஜீரோ. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் டியோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்ம கேட்கும்போது டைரக்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ 2 மார்க்ஸ்க்கெல்லாம் கேட்கும்போது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் பி அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பார்ட் பிக்கு இவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு லாப்லாஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி which is equal to s plus 3 divided by s plus 2 into s plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், a divided by s plus 2 plus b divided by s plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம a and b வேல்யூஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் இன்டூ இந்த கம்ப்ளீட் டேர்ம். ஸோ எஸ் பிளஸ் த்ரீ டிவைடட் பை எஸ் பிளஸ் டூ
into s plus 1 at s is equal to aக்கு நம்ம என்ன டேர்ம் இருக்கோ அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குமோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ எஸ்ங்கிற இடத்துல நம்ம -2 ரீப்ளேஸ் பண்ணோன்னு என்ன கிடைக்கும்? -2 plus 3 divided by -2 plus 1 which is equal to 1 by -1 which is equal to -1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி b வேல்யூ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ s plus 1 அப்படின்னு தான் நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கு into entire term s plus 3 divided by s plus 2 into s plus 1 at s is equal to இங்கே நமக்கு இப்போ -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா -1 இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 plus 3 divided by -1 plus 2 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 2 by 1 which is equal to 2. ஸோ இந்த வேல்யூ எடுத்து இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? a வேல்யூ -1 ஸோ -1 by s plus 2 plus b வேல்யூ 2 ஸோ 2 divided by s plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு f of s டேர்ம் நமக்கு தேவை f of 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த f of sக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் கண்டுபிடிச்சு f of t ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் t is equal to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு f of 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா f of s அதாவது கொடுத்துருக்க வேல்யூ -1 by s plus 2 plus 2 by s plus 1. ஸோ இப்போ இதில் நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த என்டையர் டேர்ம் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இதனுடைய பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் -1 by s plus 2க்கு நம்ம என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம இங்கே ரேஸ் பண்ணிக்குவோம். -2 into t அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்முக்கு 2 into 1 by s plus 1க்கு e பவர் -t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க f of t யோட வேல்யூ. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா tக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஸோ இதில் 0 அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் இந்த என்டையர் டேர்ம் நமக்கு 0ன்ட்டு ஆயிடும். 2 into 0 e power 0 1 so -1 plus 2 into again இதுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா e power 0 வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 ஸோ -1 plus 2 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஆன்சர் 1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கும். ஸோ எந்த எக்ஸாமுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எந்த மெத்தட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ISRO 2020 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா let f of t is equal to sin square t find the Laplace transform of f of t. ஸோ இங்கே நமக்கு f of t சிக்னல் கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு sin square t அப்படின்னு இருக்கு. நம்ம பார்த்த ஃபார்முலாஸில் நமக்கு sin tக்கான வேல்யூ தான் நமக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்கும். ஸோ இந்த sin square tக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த sin square tயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா which is equal to 1 minus cos 2t divided by 2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். which is equal to இதை ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 1 by 2 minus 1 by 2 into cos 2t அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ லாப்லாஸ் ஆஃப் sin square t is equal to லாப்லாஸ் ஆஃப் 1 by 2 minus லாப்லாஸ் ஆஃப் 1 by 2 into cos 2t அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 1 by 2 into லாப்லாஸ் ஆஃப் 1 minus 1 by 2 into லாப்லாஸ் ஆஃப் cos 2t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து லாப்லாஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 by s minus 1 by 2 into cos 2t ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக cos ஒமேகா நாட் டிக்கு நமக்கு s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு ஒமேகா நாட் 2 அப்படின்னு இருக்கு.
ஸோ 2 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 1/2 காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இன்டூ ரிமைனிங் 1 by s minus s divided by s square plus 4. இதுக்கு LCM next நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு equation எப்படி சேஞ்ச் ஆகும்? 1/2 into s square plus 4 minus s into s. So s square ஆயிடும் divided by s into s square plus 4 அப்படின்னு மாறும். ஸோ இப்போ இதில் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இது கூட கேன்சல் ஆச்சுன்னா 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது 2 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ISRO 2015 கொஸ்டின் பேப்பரில் இருந்து inverse Laplace transform of s divided by s square plus alpha square is. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க ரிசல்ட்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாப்லாஸ் ஆஃப் காஸ் ஒமேகா நாட் டி இன்டூ யூ ஆஃப் டியோட ரிசல்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ அண்ட் இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒமேகா நாட்டுக்கு பதிலாக ஆல்ஃபா அப்படின்னு இங்கே ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டேர்ம் தான் கிடைக்கும். காஸ் ஒமேகா நாட்டுக்கு பதிலாக நமக்கு ஆல்ஃபா அப்படின்னு இருக்கிறதுனால காஸ் ஆல்ஃபா டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ யூனிட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதனுடைய ரேஞ்சை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக காஸ் ஆல்ஃபா டிக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து நமக்கு எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட் எம்இ 2021 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து Dirac delta function del of t minus t naught for t and t naught belonging to R has integral a to b pi of t del of t minus t naught into dt is equal to pi of t naught for a to b and 0 otherwise. The Laplace transform of Dirac delta function del of t minus a for a greater than 0. So Laplace of del of t minus a which is equal to f of s is. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்பில் நமக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெல்டா ஃபங்க்ஷன் அதாவது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய ரேஞ்சாக நமக்கு ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு டெல் ஆஃப் டி நாட் அப்படின்னு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் ஷிஃப்ட் பண்ண வேல்யூவா டி மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்கும்போது ஏ கிரேட்டர் தேன் 0 கண்டிஷனில் நமக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணலாம். லாப்லாஸ் ஆஃப் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இ பவர் மைனஸ் எஸ் டி நாட் இன்டூ 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டி நாட்டுக்கு பதிலாக ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் எஸ் இன்டூ ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ டேட்டாஸ் தான் இங்கே நிறைய கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. பட் கொடுத்துருக்க கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஏ அப்படிங்கிற வேல்யூவால் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்சிருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி நம்ம இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இது மாதிரி சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சில காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.